ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி என்னோடய சலூனில் பிளாண்ட் ஹைலைட்ஸ், அதாவது என்னுடைய கிளைண்ட்டோட ஹேர் பார்த்திங்கன்னா நிறைய கிரேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட் பிளாண்ட் ஹைலைட்ஸ் பண்ணோன்னா அது அப்படியே நல்லா அழகாக பிளெண்ட் ஆகி க்ரே ஹேர் இருக்க தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோரில் பார்த்திங்கன்னா நிறைய வார்ம் கலர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாமும் இந்த ஹைலைட்ஸில் நாக் அவுட் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு ப்ளீச் அண்ட் 6% டெவலப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாயில்ஸ் பேக் டு பேக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீவ்ஸ் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் மீடியம் வீவ்ஸ், ஸ்மால் வீவ்ஸ், அதுக்கப்புறம் பேபி லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த கிளைண்ட்டுக்கு நான் சூஸ் பண்ண டோனர் சாண்டி பெய்ஜ். சாண்டி பெய்ஜ்ன்றது பேசிக்கலாகவே ஒரு நல்ல அழகான ஒரு பிளாண்ட் ஹேர் கலர். அதாவது இப்போ இந்த ஹேரை பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு பாபி டால்க்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ஹேர் ரிசல்ட்டு தான் இந்த சாண்டி பெய்ஜ் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக்ஸ் ஆஃப் கூல் அண்ட் வார்ம் டோன். ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரே ஹேர் நிறைய இருந்துச்சு. ஸோ க்ரே ஹேருக்கு இந்த மாதிரியான ஹைலைட்ஸ் வித் பர்டிகுலராக இப்படி ஒரு டோன் சூஸ் பண்ணுற போது அந்த க்ரே ஹேர் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகும். இவங்களுக்கு பேசிக்காகவே ஹேர் கலரோட பேஸ் கலர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 7 to 8 அப்படி இல்லைன்னா 6லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 6லேருந்தே ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி டார்க் பிளாண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 2-3 லிஃப்ட்ஸ் கொடுத்தாலே ஈஸியாக அந்த 9 லெவல் ஆஃப் லிஃப்ட் ரீச் ஆகிடும். ஸோ அந்த 9 லெவல் ஆஃப் லிஃப்ட் ரீச் ஆகும்போது சில பேருக்கு வார்ம் அண்டர் டோன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அண்டர் டோன் என்ன நேச்சுரலான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டோனரை சூஸ் பண்ணணும். ஸோ நான் இவங்களுக்கு கொஞ்சம் வார்ம் டோன்ஸ் இருந்ததுனால அந்த வார்ம் டோனும் அதில் இருக்கணும். ஸோ தட் டோனர் போகும்போது இவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஹேர் கலருக்கு மேட்ச் ஆகும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல் டோன் மிக்ஸ் ஆகும்போது இதில் ஒரு நேச்சுரல் ஷைனும் கிடைக்கும். ஸோ இந்த கூல் அண்ட் வார்ம் டோன் மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரே ஹேர் ரொம்ப அழகாக கவர் ஆகும். இங்கே பார்த்திங்களா, இது ரொம்ப அழகாக சாஃப்டாக நேச்சுரலாக அப்படி கலரே ரொம்ப பிளெண்டாக இருக்குது பார்த்திங்களா. இதில் க்ரே ஹேர் இருக்குன்றதே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எப்போவுமே நீங்கள் ஹைலைட்ஸோ இல்லை ஹேர் கலரோ பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு உங்களுடைய அந்த அடிட்டிவ் கண்டிப்பாக உங்களுடைய ப்ளீச்லேயும் ஹேர் கலர்லேயும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுடைய ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ப்ளீச்னால் ஓப்பன் பண்ணுற அந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு அழகாக இந்த அடிட்டிவ்ஸ்னாலையும் ஹேர் மாஸ்க்னாலையும் க்ளோஸ் ஆகி அவங்களுடைய ஹேர் ரொம்ப ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணணுன்ற ஆஃப்டர் கேர் அட்வைஸும் கிளைண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எஜுகேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹேர் கலர் பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட் யோசிக்கிறது என்னென்னா, சலூனில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கே, சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்களே தவிர்த்து நம்ம அதை எப்படி பண்ணுறோம், அவங்க எப்படி அதை வீட்டில் ஆஃப்டர் கேர் பண்ணணும் அப்படின்றத ப்ராடக்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்களும் அந்த ஆஃப்டர் கேரை வீட்டில் பண்ணுறச்சு அவங்களுடைய ஹேர் நம்மக்கிட்ட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ரிசல்ட்டை அவங்களும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டு அவங்க ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கர்லிங் டாங் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்டன் நான் யூஸ் பண்ணினேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது ஆல் இன் ஒன் ப்ராடக்ட். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸை லோட் பண்ணாமல் நாங்கள் எங்களோட சலூனில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ப்ராடக்டாக மல்டிபிள் யூஸாக இருக்க மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அதில் லிவின் கண்டிஷ்னரும் இருக்கும், ஹீட் ப்ரொடெக்டன்ட்டும் இருக்கும், நல்ல மாய்ஸ்ட் லாக் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸும் இருக்கும். ஸோ தட் நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போதும் அதில் எந்த டேமேஜ்க்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ரொம்ப சாஃப்டாக சில்கியாகவும் இருக்கும். ஸோ நான் உங்கள் கேர்ள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டு தான் அந்த கேர்லை விடுறேன். ஸோ தட் அப்படி நீங்கள் விடும்போது உங்களுக்கு கேர்ள்ஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பார்த்திங்களா ரிசல்ட்டை எவ்வளோ ஷைனியாக இருக்குது. இந்த மாதிரியான ஷைனி க்ளோவி ரிசல்ட் உங்களுடைய ஹேரில் நேச்சுரலாகவே அந்த லைட் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னாலே உங்களுடைய ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் இல்லை என்ன மாதிரி கலர் பார்க்கணும், என்ன மாதிரியான ப்ராசஸ் என்கிட்ட கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோவை உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.